தாவேக்கவுக்கு பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என ஆளுநர் திட்டவட்டம். சட்ட ரீதியாக தீர்வு காண உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து சட்ட நிபுணர்களுடன் தாவேக்க தலைவர் விஜய் ஆலோசனை. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் சாத்தியம்தான். அடுத்த 3 நாட்கள் இப்படியே நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பேன் என ஆளுநர் எச்சரிக்கை. விஜய் மெஜாரிட்டி எண்ணுடன் வந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயார். SR பொம்மை வழக்கின் உத்தரவு இந்த சூழ்நிலைக்கு பொருந்தாது என அர்லேக்கர் விளக்கம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் CV சண்முகம். மயிலம் தொகுதி MLA ஆனதால் MP பதவியை துறந்தார். மேற்கு வங்க சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக ஆளுநர் RN ரவி அறிவிப்பு. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக மம்தா பானர்ஜி மறுத்த நிலையில் ஆளுநர் நடவடிக்கை. கட்சியின் நலன் கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க நேரிடும். என்ன முடிவு எடுத்தாலும் கட்டுப்பட வேண்டும். வரும் 10ஆம் தேதி வரை திமுக MLAக்கள் சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரசிற்கு கண்டனம் தெரிவித்த திமுக MLAக்கள் கூட்டத்தில் தீர்மானம். முதுகில் குத்தி மாபெரும் துரோகத்தை காங்கிரஸ் செய்துவிட்டது என குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLAக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. MLAக்களிடம் கையெழுத்து வாங்கிய எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரத்திற்கு விடுதியிலேயே தங்கியிருக்க அறிவுறுத்தியதாக தகவல். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML கட்சி தலைவர்களை சந்திக்க தாவேக நிர்வாகிகள். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரிய நிலையில் ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விளக்கம். திமுக தலைவர் MK ஸ்டாலின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். தாவேக ஆட்சி அமைய ஆதரவு கோரிய நிலையில் IUML தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. என்ன முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறதோ தலைவர் எடுத்து அறிவிக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். என்ன முடிவு இருந்தாலும் சரி. சென்னை திருமங்கலத்தில் ஆலிவ் ட்ரீ ஃபியூச்சர் ஸ்கூல் திறப்பு விழா கோலாகலம். ஆலிவ் ட்ரீ குழுமத்தின் புதிய பள்ளியை திறந்து வைத்தார் சகோதரர் மோகன்சி லாசரஸ். ஆலிவ் ட்ரீ ஃபியூச்சர் பள்ளி திறப்பு விழாவில் குழந்தைகளை ஒலிவமர கன்றுகளுடன் ஒப்பிட்டு பேசிய சகோதரர் மோகன்சி லாசரஸ். நீங்க இந்த சின்ன குழந்தைகளை பார்க்குறீங்க, உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களே, அந்த குழந்தைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒலிவமர கன்றுகள் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சின்ன குட்டி பிள்ளைகள் வரும், கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளைகள் எல்லாமே ஒலிவ மரங்கள். தேவனுடைய பார்வையிலே ஒலிவ மரமாக இருக்கிற குழந்தைகள் தான் இந்த ஸ்கூலில் வந்து படிக்க வரப்போகிறார்கள். மாணவர்கள் ஃபர்ஸ்ட் வர வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. எங்கு வந்தாலும் உண்மையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதே முதல் பணி என ஆலிவ் ட்ரீ பள்ளி குழும தலைவர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் பேச்சு. எப்படியாவது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே ஓடினாலும் உண்மையாக ஓடணும், உங்கள் பிள்ளையாக ஓடணும். அதை என்றைக்கும் மனசில் நினச்சிக்கங்க. எப்படியாவது அடுத்தவங்க தள்ளி விட்டு முன்னேறலாம்னு நினைக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம பிள்ளைகளாக வளரணும், கடவுள் பயத்தோடு வளரணுங்கிற நம்பிக்கை இருந்தால் நமக்கு போதும். தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து கம்யூனிஸ்டுகள் எடுக்கும் முடிவையே VCK எடுக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் விளக்கம். தோழர்களோட முன்னணி பொறுப்பாளர்களோட கலந்து பேசினா சொல்ல முடியும்.
இடதுசாரிகளோடவும் நாங்க சேர்ந்து பயணிக்கிறதுனால அவங்க கருத்தையும் அறிந்துதான் நாங்க முடிவெடுப்போம் சொல்லியிருக்கோம். விஜய் பதவியேற்பதை தான் தடுப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது. பெரும்பான்மையை நிரூபிக்க குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என ஆளுநர் அருளேக்க திட்டவட்டம். இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அலிம் அல் புகாரி கட்சியிலிருந்து இடைநீக்கம். தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததை விமர்சித்ததால் நடவடிக்கை. தாவேக ஆட்சியமைக்க அழைக்காத ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் நாளை ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மையை நிரூபிக்கச் சொல்வது சரியில்லை என மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கண்டனம். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. 8.27 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வின் முடிவுகள் காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. மாணவர் சங்க தேர்தல்களை மீண்டும் நடத்த கோரி இந்திய தேசிய மாணவர் சங்கம் போராட்டம். சத்தீஸ்கரில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் போலீஸ் குவிப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் அமைப்பின் உச்சி மாநாடு. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட முடிவு.